வணக்கம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நான் திருமதி திலகா நடேசன், சிலியாவ் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர். நான் இப்பள்ளியில் 1 வருடம் 6 மாத காலமாக பணியாற்றி வருகிறேன். இப்பள்ளி மிகவும் சிறிய பள்ளி. 32 மாணவர்களும் 10 ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். இப்பள்ளிக்கு பள்ளி பாடல் என்று இதுவரைக்கும் எதுவுமே இல்லை. சபை கூடலில் நாங்கள் தேசிய கீதமும் மாநில கீதமும் மட்டும்தான் பாடியிருக்கோம். சரி, இது ஒரு முயற்சியாக எடுப்போம் அப்படின்னு பள்ளி பாடல் உருவாக்க தொடங்கினோம். சிலியாவ் தமிழ் பள்ளி, நம் சிலியாவ் தமிழ் பள்ளி. இந்த போட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் என்னோட ஆசிரியர்களிடம் நான் இதை பற்றி தகவல் சொன்னேன். அனைவருக்கும் வணக்கம். உட்காருங்கப்பா. சாப்பிட்டீங்க எல்லாரும்? சரி, உங்க எல்லார்கிட்டையும் ஒரு சந்தோஷமான விஷயம் கூட சொல்லலாம், அல்லது ஒரு கேள்வியா கூட நீங்க இருக்குங்க. நம்ம பள்ளிக்குன்னு பாடல்கள் இதுக்கு முன்னே நீங்க பாடியிருக்கீங்க? 6ஆம் ஆண்டு மாணவர்கள் வருடத்துல இல்ல. சரி, நம்ம பள்ளிக்குன்னு ஒரு பாடல் உருவாக்குனா உங்களுக்கு சந்தோஷமா அது அந்த தகவல்? மற்ற பள்ளிகள்லாம் பாடல் இருக்கா? எந்தெந்த பள்ளிகள்லாம் இருக்கு சொல்லுங்க. இருக்கு. அப்ப நம்ம பள்ளிக்கு அந்த அப்படி ஒரு பாடல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமே யாராவது நினைச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் நினைச்சிருக்கீங்க பாடல் வேணும் நம்ம பள்ளிக்குன்னு? சரி, உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியை, நமக்குன்னு ஒரு பள்ளி பாடல் நம்ம தயார் செய்யலான்னு இருக்கோம். அதற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கலான்னு இப்போ ஒரு திட்டம் வச்சிருக்கோம். எப்பொழுதும் வந்து சபை கூடல் நடந்துச்சுன்னா என்னென்ன பாடல்கள் நம்ம பாடுவோம்? தேசிய கீதம், மாநில கீதம் நம்ம பாடுவோம். அதுக்கப்புறம் நீங்க தேசிய கோட்பாடு சொல்லிட்டு நம்ம வகுப்பறைக்கு போயிடுவோம். இன்னையில இருந்து நம்ம ஒரு பள்ளி பாடல் உருவாக்கிட்டு நம்ம சபை கூடல்ல பள்ளி பாடலையும் நம்ம வந்து இனிமே பாட போறோம். அதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம எடுக்க போறோம். ஆசிரியர்களோட கலந்து பேசுவோம். ஆனா அந்த பாடல் வரிகளை தயார் செய்யறதுக்கு கண்டிப்பா அனைத்து ஆசிரியர்களும் உதவி செய்துதான் ஆகணும். ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறீங்க இது சம்பந்தமா? ஒரு பள்ளி பாடல் உருவாக்குவோமா? செய்யலாம். ஓகே, இப்போ ஒரு போட்டி ஒன்று நடக்க போகுது. அந்த போட்டிக்கு நம்ம இந்த பள்ளி பாடலை வீடியோவை எடுத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது ஒரு முதல் முயற்சி தான், செய்துதான் பார்ப்போமே. ஏன்னா நீங்க எல்லாரும் வந்து சிறந்த ஆசிரியர்கள், கண்டிப்பா உங்களால வந்து ஒரு சிறந்த பாடலை கொடுக்க முடியும். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பாடலை உருவாக்கலாம் அப்படின்னு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தையும் தலைவர்கிட்டையும் பேசுறேன் இது சம்பந்தமா. பிறகு நம்ம பள்ளி வாரிய குழு தலைவர் இவங்கள்ட்டெல்லாம் பேசிட்டு பெற்றோர்கள்ட்டையும் நம்ம தெரியப்படுத்திட்டு இதுக்கு ஒரு வீடியோ நம்ம தயார் செய்வோம். ஓகே, இதுதான் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். என்னோட ஆசிரியர்கள் முழு மனதோட எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம இந்த போட்டியில கலந்துக்கலாம் டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க. வாலிய வாலியவே எங்கள் சிலியாவ் தமிழ் பள்ளி. பிறகு அந்த பாடல் வரிகளை எல்லாம் கலந்து பேசி உருவாக்குனாங்க. கலையும் கற்றல் நன்னெறியும் அறமும் பண்பும் கலைமகள் அன்பின் உருவாய் சிலியாவ் தமிழ் பள்ளி. பாடுங்க. கல்வியும் கலையும் கற்றல் நன்னெறியும் அறமும் பண்பும் கலைமகள் அன்பின் உருவாய் சிலியாவ் தமிழ் பள்ளி. அனைவருக்கும் வணக்கம். நான் திருமதி மேகலா நாராயணன். நான் சிலியாவ் தமிழ் பள்ளியின் ஆசிரியை. அது மட்டும் இல்லாமல் நான் பள்ளியின் முன்னாள் மாணவியும் கூட. நான் இந்த பள்ளியில் வந்து 1994 வந்து 1ஆம் ஆண்டு பயின்றேன். அன்றிலேருந்து நாங்கள் இது வரைக்கும் வந்து சிலியாவ் தமிழ் பள்ளிக்குன்னு ஒரு பள்ளி பாடல் படித்ததில்லை. ஸோ இந்த பள்ளியில் நான் வந்து 15 வருட காலமாக இப்போ ஆசிரியர் பணியாற்றி வருகிறேன். இந்த வருடம் தான் நாங்கள் வந்து நம்ம சிலியாவ் தமிழ் பள்ளிக்குன்னு ஒரு பள்ளி பாடலை தயாரித்து பாடியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளி பாடலை, நான் படித்த பள்ளி பாடலை எனக்கு இங்கே வந்து படித்து வேலை செய்து அதை பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் பேர் பாலன்ராஜ். அவர் இந்த இசைத்துறையில் பல வருடமாக இருக்கார். அவர்கிட்ட உதவி கேட்டேன். அவர் மிளாக்காவில் இருக்கார். நாங்கள் நெகிரிஸ் மிலான்லேருந்து மிளாக்காவுக்கு போய் அங்கே ரெக்கார்டிங்லாம் செய்தோம். இசை அமைச்சர் அவரே பாடியும் கொடுத்தாரு. நாங்கள் பாடின சில குரல் பதிவுகள் வந்து அவர் பாடின பாடலோடு வந்து சேர்த்தாரு. பாடல் கேட்கும்போது மிகவும் சிறப்பாக வந்திருந்தது.
சிலியாவ் தமிழ் பள்ளி வாழிய வாழியவே. எங்கள் சிலியாவ் தமிழ் பள்ளி, சிலியாவ் தமிழ் பள்ளி, நம் சிலியாவ் தமிழ் பள்ளி. பிறகு இதுக்கு ஒளிப்பதிவு செய்யணுமே, அதாவது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு அதுக்கான முயற்சிகளில் இறங்கணும். பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு பாலகிருஷ்ணனும் அவரோட செயலவை உறுப்பினர்கள்ட்டையும் இதை பற்றி நான் பேசினேன். அவங்களும் எடுக்கலாம் டீச்சர் அப்படின்னு சம்மதம் கொடுத்தாங்க. பண உதவியும் எங்களுக்கு செய்தாங்க. ஸோ அவங்களோட ஒத்துழைப்புடன் இந்த வீடியோவும் நாங்கள் எடுத்து முடித்தோம். அனைவருக்கும் வணக்கம். நான் தயாலு சுப்ரமணியம். சிலியாவ் தமிழ் பள்ளி, அந்த தமிழ் பள்ளிக்காக ஒரு என்டம் சாங் செஞ்சுருக்காங்க, பள்ளி பாடல் செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு மியூசிக் வீடியோ செய்யலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. முடிவெடுத்தப்போ திரு பாலா அவர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் தலைவர், அவர் என்னை தொடர்பு கொண்டார். ஒரு மியூசிக் வீடியோ செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி, ஒரு புது முயற்சி ஒன்று எடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி அது என்கிட்ட பகிர்ந்துட்டார். அப்போ நான் சொன்னேன், சரி. அவர் சொன்னார், எங்களுக்கு செலவு பண்ணி இவ்வளோ பட்ஜெட் தான் இருக்குது, ஸோ நீங்கள் பாருங்கள் என்ன செய்ய முடியும்னா, ஆனால் எங்களுக்கு இது நல்லா நாங்கள் செய்யலான்னு ஒரு பிளானில் இருக்கோம் அப்படின்னு சொன்னார். ஒரே நாளில் இந்த ஃபுல் மியூசிக் வீடியோவுக்கு தேவையான எல்லா காட்சிகளையும் நான் ஷூட் பண்ணி முடித்தோம். அதுக்கு பெரிய ஒத்துழைப்பாக இருந்தது அவங்களோட ஆசிரியர்கள், முக்கியமாக தலைமை ஆசிரியர் திருமதி திலகா அவர்கள் மற்றும் எல்லா ஆசிரியர்களும் மாணவர்களும் ரொம்ப ஒத்துழைச்சாங்க. இந்த வேளையில் இந்த வாய்ப்பு தந்த அனைவருக்கும், முக்கியமாக திரு பாலா அவர்களுக்கு மற்றும் அங்குள்ள தலைமை ஆசிரியர் மற்றும் எல்லா ஆசிரியர் மாணவர்கள் அனைவருக்கும் நான் என் மூலிமா நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் சிலியா தோட்ட தமிழ் பள்ளியின் பெற்றோர் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். மற்றும் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் கூட. இந்த பள்ளியில் 2 ஆண்டுகளாக நான் பெற்றோர் சங்க தலைவராக இருக்கின்றேன். இந்த பள்ளியில் இப்போ ஒரு புதிய பாடல் நம்ம அந்த பள்ளியை சார்பாக திருமதி திலகா தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பான முறையில் பாட்டை தயாரிச்சிருக்காங்க. அது ஒரு சிறப்பான பாட்டு. அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். மற்ற ஆசிரியர்கள் ஒத்துழைப்போடு இந்த பள்ளி நல்ல சிறந்த முறையில் மாநில அளவில் நல்ல ஒரு வெற்றிலாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. சில பெற்றோர் சங்க தலைவர் சார்பாக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி திலகா தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நான் மிக மிக சிறப்பான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய வெற்றிகள் பள்ளிக்கு அவங்க மூலிமா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது தொடரணும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் நீலமேகன். நான் இந்த சிலியா தமிழ் பள்ளியில் முன்னாள் மாணவனாக இருக்கிறேன். இப்பொழுது பெற்றோர் சங்க துணைத் தலைவராகவும் பொறுப்பில் இருக்கிறேன். நான் என் பிள்ளைகளும் இந்த இதில் தான் படித்தாங்க, ஸ்கூலில் தான் படித்தாங்க. அது என் பேர பிள்ளைகளும் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. 3 தலைமுறையாக இந்த ஸ்கூலில் நாங்கள் இருக்கிறோம். இந்த பிறகு நான் 1963 அத்தாப்பு ஸ்கூலில் படித்தேன். இப்போ உள்ள நிலைமையை பார்த்தா ஸ்கூல் நல்ல நிலைமையில் இருக்கிறது. அதே போல் ஒரு பள்ளியில் பாடல் ஒன்று தயாரிச்சிருக்காங்க. நம்ம தேசிய மொழியாக நம்ம நாட்டுப்பற்று பாடல் நேகராகவும் ஒன்று இருக்குது. அதே போல் நம்ம தேவாரமும் இருக்குது. பள்ளிக்குன்ற ஒரு பாடல் உருவாக்கியிருக்காங்க. அதை நான் வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அந்த பாட்டு கேட்கவும் இனிமையாக இருக்குது, கருத்துள்ள பாட்டாகவும் இருக்குது. நன்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சிலியாவத்தோட்ட தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி திலகா நடேசன் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் திரு பாலா அவர்தம் செயலவினர்களே, பள்ளி வாரிய தலைவர் டாக்டர் துரை ரத்னசாமி அவர்தம் குழுவினரே, ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் வணக்கம். இன்றைக்கு சிலியாவ் தமிழ் பள்ளி நிறைய வெற்றிகளையும் நிறைய நடவடிக்கைகளையும் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் அவங்களுக்கு அருமையான ஒரு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். இந்த வேளையில் அவங்க பள்ளி பாடலையும் உருவாக்கி வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் நிறைய முயற்சிகள் செய்து கொண்டு இருக்கின்றாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை சமர்ப்பிப்பதற்கு நான் கடமைப்பட்டுள்ளேன்.
அந்த பாடல் வரிகளில் நான் பார்க்கும் பொழுது மிகவும் என்னைய கவர்ந்தது என்னன்னு சொன்னாக்கா, அவங்களுடைய பயன்படுத்திய அந்த சொற்கள் எனக்கு தெரிவிக்கப்பட்டது என்னன்னு சொன்னாக்கா, ஏறக்குறைய ஒரு மாத காலமாக அந்த பாடல் வரிகளையும் பாடலை மட்டு சேர்ப்பதற்கும் அவங்க வந்து நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. அந்த வேலையில் பள்ளி மாணவர்களுக்கும் பள்ளி ஆசிரியர்களுக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறுவதோடு, அந்த பாடல்களில் சில வரிகள், அதாவது கல்வியும் கலையும் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்கிறாங்க. அடுத்தபடியாக அறமும் நெறியும் கற்றுக் கொடுக்கப்படும் இந்த பள்ளியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சமுதாயம் வந்து சரித்திரம் படைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரிகளை சேர்த்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைய தலைமுறை தடைகளை வென்றிடுதல், நம்பிக்கை வளர்ந்திட வேண்டும், மாணவர்கள் சாதனைகள் படுத்திட வேண்டும், இந்த மாதிரி நிறைய சொற்களை வந்து முற்போக்கான சிந்தனையோடு ஒரு தன்னம்பிக்கையோடு உள்ள பாடல் வரிகளை சேர்த்து அவங்க வந்து படைத்திருக்கிறாங்க. இந்த வேலையில் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் துரை ரத்தனசாமி பேசுகிறேன். ஸோ சிலியாவு தமிழ் பள்ளியில் ஆரம்ப கட்ட கல்வியை தொடங்கினேன் 1987 1992 வரைக்கும். தற்பொழுது பள்ளி வாரிய குழு தலைவராக இருக்கிறேன். ஸோ இப்போ நடந்த முயற்சிகள், பல முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கிற முயற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலியாவு தமிழ் பள்ளியோட பாடல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நானும் பல முறை கேட்டுட்டேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ஒரு முறை கேளுங்க. இந்த பாடலில் வந்து செய்வதற்கு அதோட பிளான், அதோட ஐடியாஸ் அதெல்லாம் கொடுத்தது தலைமை ஆசிரியர் மற்றும் பல ஆசிரியர்கள், பெற்றோர்கள், அப்புறம் பெற்றோர் சங்க தலைவர். இவங்களோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமாக முன்னாள் மாணவர்களோட ஆதரவும் ரொம்ப முக்கியம். ஸோ மேலும் பல முயற்சிகள் எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஆதரவு கொடுங்க, நிறைய லைக்ஸ் போடுங்க, வெற்றி பெறலாம். இது நாங்கள் எடுத்த முதல் முயற்சி தான். ஆனால் இந்த முதல் முயற்சியே வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு வெற்றி கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பள்ளியில் படித்த மாணவர்களும் சரி, முன்னாள் மாணவர்கள், PIVG அதாவது பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர், துணைத் தலைவர், அவரோட செயலவை உறுப்பினர்கள், பள்ளி வாரிய குழு உறுப்பினர்கள், இவங்க எல்லாருக்கும் இந்த பாடல் மிகவும் பிடிச்சிருந்தது. அதாவது முதல் முயற்சி அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. இந்த பள்ளி பாடல் எப்படி வரப்போகுது, முன்னாள் மாணவர்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு, இந்த பள்ளி பாடல் எப்படி வரப்போகுது அப்படின்னு. அந்த பள்ளி பாடலை கேட்டதும் அனைவரும் மிகவும் சந்தோஷப்பட்டாங்க. இப்படி ஒரு முயற்சி எடுத்து இதில் வெற்றியும் நம்ம பார்த்துருக்கோமே, இந்த பாடல் அவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னு. உண்மையிலே கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னோடய பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோட இந்த முயற்சியில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த, வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.